அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் கடலில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, தென்னகத்து காசி என அழைக்கப்படும் ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி திருக்கோவில் புகழ்பெற்ற தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து கடலில் புனித நீராடி செல்கின்றார்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருவதும் வழக்கம். நேற்றும் இன்றும் விடுமுறை நாள் என்பதால பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறாங்க. புனித நீராடுவதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் பக்தர்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கோவிலில் உள்ள 21 தீர்த்த கிணறுகளில் நீராடி ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்து வர்றாங்க. மேலும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளதால பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என அனைவரும் அப்துல் கலாம் நினைவு மண்டபம், தனுஷ்கோடி கடற்கரை மற்றும் கோதண்டராமர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பார்வையிடுவதால அப்பகுதியிலும் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதனால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.